ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சிவபெருமான் காளி தேவிக்கு அருளிய கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னொரு காலத்தில் சும்பன், நிசும்பன், ரத்தபீஜன் முதலிய கொடிய அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தாங்க. அந்த கொடிய அரக்கர்கள் பெண்களால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி இருந்தாங்க. அதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான வேண்டினாங்க. பார்வதி தேவியை மண்ணுலகத்துக்கு அனுப்ப சிவபெருமான் எண்ணினார். அந்த சமயத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதியோடு அமர்ந்திருந்த சமயத்தில் முனிவர் ஒருவர் சிவபெருமானை புகழ்ந்து பாட துவங்கினார். பார்வதியை புறக்கணித்து சிவனை மட்டுமே போற்றுவதை கண்ட பார்வதி கோபம் கொள்ள துவங்கினாங்க. அதனால் அவளது முகம் கருக்க துவங்குச்சு. தன்னை புறக்கணிக்கிற இடத்துல தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிகவும் உக்கரத்தோட சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்தை விட்டு வெளியேறி தென் திசை நோக்கி வந்தாங்க. அப்போ அங்கே துன்புறுத்தி கொண்டிருந்த அரக்கர்களான சும்பன், நிசும்பன் இருவரையும் உக்கிரமான காளியாக கௌசிகி அப்படிங்கிற பெயரோடு வெளிப்பட்டு அசுரர்களை வதைத்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிசும்பசூதனி அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிசும்பசூதனி அப்படிங்கிற காளி தேவி தான் சோழர்களோட குல தெய்வம் ஆகும். சோழர்களோட வெற்றி எல்லாத்துக்குமே இவளே காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. சும்பன் நிசும்பனை தொடர்ந்து ரத்தபீஜன்கிற அரக்கன் தன் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நிலத்தில் விழுந்தால் மற்றொரு ரத்தபீஜனை உருவாக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்றிருந்தான். காளி அவனோட போரிட்டு அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட நிலத்தில் சிந்த விடாமல் அனைத்தையும் குடித்து அவனை அழித்தாங்க. அசுரனோட ரத்தத்தை குடித்ததால காளி தேவி யாருக்கும் அடங்காம ஆவேசத்தோட வனங்கள்ல சுத்தி வந்தாங்க. அவ்வாறே திரு ஆலங்காடு வந்து சேர்ந்தாங்க. அங்கு வந்த காளி அட்டகாசம் செஞ்சாங்க. இதனை அறிந்த சிவபெருமான் காளி தேவியை அடக்க எண்ணி பைரவராக தோற்றம் கொண்டு காளி தேவியோட போர் புரிந்தாங்க. போர்ல காளி தேவி தோத்துட்டாங்க. காளி தேவி தோற்றதும் தன்னோட நடன போர் புரிய பைரவரை அழைத்தாங்க. பைரவரும் சம்மதிச்சு தேவர்களோட வாத்திய இசைக்கு நடனமாட துவங்கினாங்க. இருவரும் சளைக்காமல் நடனம் செய்தாங்க. இதுவே சண்ட தாண்டவ நடனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தாண்டவத்தை பார்த்த எல்லாரும் கலங்கி போனாங்க. ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் கீழே விழுந்த தனது குண்டலத்தை தனது கால் விரலால் எடுத்து காதில் மாட்டி காலை தூக்கி ஆடக்கூடிய ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடினாங்க. காளி தேவியால் காலை தூக்க முடியாமல் போக அவங்க தோல்வியடைந்து கோபத்தோட தில்லையின் எல்லையில் தில்லை காளி அப்படிங்கிற பெயரில் போய் அமர்ந்தாங்க. பிரம்மா காளியின் கோபத்தை போக்க தில்லை காளிய வேதநாயகி அப்படின்னு புகழ்ந்து 4 முகங்களோட அருளுமாறு வேண்டினாங்க. அதன்படி காளி கோபம் தணிந்து 4 முகங்களோட பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக அருள் பாலிக்கிறாங்க. சாந்தமடைந்த காளி தேவி அகில உலகை படைத்து காத்து ஒடுக்கி அருளும் சிவபெருமானோட வாக்குவாதம் செய்ததை எண்ணி வருந்தினாங்க. அதற்காக தில்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய சீர்காழி பதிக்கு போய் அங்கு ஒரு தீர்த்தம் அமைச்சு அங்குள்ள பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாங்க. சிவபெருமானும் காளியோட தவத்தில் மகிழ்ந்து மீண்டும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அந்த ஊருக்கு ஸ்ரீ காளி என்ற பெயரும் கிடைச்சது. காலப்போக்கில் சீர்காழி அப்படின்னு மறுவிடுச்சு. காளியோட மாயை கலைஞ்சு ஞானம் பெற்ற உயர்ந்த இந்த பதியில தான் சம்பந்த பெருமான் அவதரிச்சாங்க. அம்மையோட திருமுலைப்பால் அருந்தி திருஞான சம்பந்தராக உலகுக்கு தித்திக்கும் தேவாரத்தை வழங்கினாங்க. காசியில பாதி காளி என்ற வாக்குக்கு இணங்க காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம் இது. 12 பேர்களை கொண்ட இந்த தலம் நால்வராலும் பாடப்பெற்ற தலமாகும். கல்வி, ஞானம், செல்வம் போன்ற அனைத்தும் அருளும் திருநிலை நாயகிய சீர்காழி பதிக்கு போய் வழிபட மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.